சூடித்தந்த சுடற்கொடியே. இந்த சர்க்குலரை எல்லா கிளாஸ்லயும் கொடுத்துட்டு சைன் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே சார். என்ன டீச்சர்? ராஜு ராஜு அவரை பிடிச்சு திட்டி விட்டுட்டேன்டா. யார பிடிச்சு திட்டுன? அவருதான், அவரு வாகாவோட அப்பாவை. அவரை எதுக்கு நீ பிடிச்சு திட்டுன? இல்ல, நான் வாகா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவரு பின்னாடி நின்னுகிட்டு இருந்திருக்காரு போல. நான் கவனிக்காம வாகாவோட அம்மாவை பத்தி எல்லாம் கேட்டுட்டேன். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? கேட்டேன்டா. அவர் பின்னாடி நிக்கிறது எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன முதுகுல 2 கண்ணா இருக்கு. அவரு நான் வாகா கிட்ட பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டாரு போலுக்கு. அவர் கேக்குறாரு, எதுக்கு என் பிள்ளைக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா கேர் கொடுக்குறீங்க? பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் எதுக்கு என் பிள்ளைகிட்ட கேக்குறீங்க? ஏதோ மோட்டிவ் வச்சு பழகுறீங்களான்னு கேட்டுட்டாரு. பாத்தையா, பிசினஸ் மேன்ல அதான் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. உன்னை கொல்லுவேன். என்ன எதுக்கு கொல்லுவ? நான் என்ன வாகா கிட்ட மோட்டிவ் உடைய பழகிக்கிட்டு இருக்கேன்? உன் கிளாஸ்ல எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாருக்கிட்டையுமா நீ இப்படி கேர் எடுத்து பழகுற? வாகா கிட்ட மட்டும்தானே அவ்வளவு கேர் எடுத்து பழகுற. எதுக்காக? அவரோட பையங்கிறதுனால தானே. அப்போ உனக்கு ஒரு மோட்டிவ் இருக்குல்ல. நீ ஒருத்தன் போதும்டா, நீ ஒருத்தன் போதும். சரி சரி, அவர் இங்க வருவாரு. சைன் போட்டுட்டு பிள்ளைய கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். வந்தேன்னா என்ன எதுவும் மாட்டி விட்டுறாது என்ன? வர்றாரு. ஐயோ, வாங்க சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சோ? நான் சரியான டைமுக்கு தான் கிளம்பினேன். வர்ற வழியில ஒரு ஊர்வலம் வந்துட்டு இருந்தது, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், பரவாயில்ல, கூட்டிட்டு போங்க. வாகாவோட மிஸ் ஏதோ சைன் போட்டுட்டு தான் பிள்ளைய கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. அதனால தான் சார் ஆஃபீஸ் ரூம் வந்தேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், கூட்டிட்டு போங்க. சில பேர் ரொம்ப லேட்டாக வருவாங்க ஒரு சில நாள். அந்த மாதிரி நேரத்தில் சைன் வாங்கிட்டு பிள்ளைய அனுப்புறது தான். இது ஒரு 5 நிமிஷம் தானே சார் லேட்டாக இருக்கும் உங்களுக்கு. பரவாயில்ல, கூட்டிட்டு போங்க. சார் 5 நிமிஷம் லேட்டுனாலும் லேட்டு தானே சார். இப்படி ஒரு நாள் நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுத்தோம்னா இதே சாக்கா வச்சுக்கிட்டு தினமும் லேட்டா வருவாங்க. சரி, அப்பா அம்மா லேட்டா வர்றாங்களே, நம்ம பிள்ளைய கொஞ்சம் பாத்துக்கலாம்னு நினைச்சா ஏதோ மோட்டிவ் வச்சு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. டீச்சர், அவர் பெரிய பிசினஸ் மேன். ஏதாவது ஒரு சில நாள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக தான் செய்யும். இதையெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது. நான் ஒன்றும் பெருசுப்படுத்தல. சரி, எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்னு நினைச்சுதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என்னமோ மோட்டிவ் வச்சு பழகுறோன்னு சொல்றாரு. இப்படி வர்றவங்க போறவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க வேலை பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சார். மிஸ் 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 இங்க பாருங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என் மேல தான் தப்பு. நான் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது, உங்ககிட்ட அப்படியெல்லாம் கேட்டிருக்கவும் கூடாது. ஐ எம் சோ சாரி. சார், ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு செய்யணும், பேசணும். அதை விட்டுட்டு செஞ்சுட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்க கூடாது. ஐயோ, உளறிட்டேன்டா ராஜு. மிஸ், இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா? போச்சு சுக்கி, நீ மாட்டுன. சொல்லுங்க மிஸ், நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா? அட அறிவு கெட்ட சுக்கி, அவர் சொன்ன டைலாக் அவருக்கே திருப்பி சொல்லி இப்படி மாட்டிக்கிட்டேயே. மிஸ், உங்களை தான். இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா? இல்லையே சார். ஏன் கேக்குறீங்க? இல்ல, கேட்டேன். அம்மா, நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க? செத்தேன் நானு. இவங்க காலேஜ்லாம் போகல சார், டிகிரி எதுவும் படிக்கல. +2 முடிச்சுட்டு டைரக்டா மாண்டிசோரி ட்ரைனிங் பண்ணிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா மவனே. ஆண்டி சோரியா? ஆமா சார், ப்ரீகேஜி டீச்சர் தானே, அதுக்கு மாண்டிசோரி ட்ரைனிங் முடிச்சவங்களே போதும்னு எடுத்திருக்கோம். ஓ ஆண்டவா, இவளால இன்னும் நான் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்ல போறனோ. யூஎஸ்ல மாஸ்டர் ஸ்டடிஸ் முடிச்சவள +2 படிச்சிருக்கான்னு சொல்லி வச்சிருக்கேன். எப்படியாவது இவரை கிளப்பி விடணுமே. சார், ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுல நாங்க வேற உங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். சாரி சார். இட்ஸ் ஓகே சார். ஓகே, நாங்க கிளம்புறோம். அண்ட் மிஸ், சாரி ஃபார் எவ்ரிதிங். அது இருக்கட்டும் சார், பரவாயில்ல. இனிமேலாவது கொஞ்சம் பிள்ளைய கரெக்டான டைமுக்கு வந்து கூட்டிட்டு போங்க சார். அப்படி உங்களால வர முடியலைன்னா வீட்ல இருந்து வேற யாரையாவது கூட அனுப்பி கூட்டிட்டு போயிருங்க சார். ஏன்னா நாங்க கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கிட்டா அதையும் மோட்டிவ் வச்சு பழகுறீங்கன்னு சொல்லி எங்களை திட்டுறீங்க பாத்தீங்களா, அதுக்குதான். என்ன நீங்க அப்படி சொன்னதும் சட்டுன்னு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கோவம் வரதானே சார் செய்யும். அந்த கோவத்துல தான் அப்படி பேசிட்டேன். யா ரைட். பட் செய்யாத தப்ப செஞ்சதா சொன்னா கோபம் வரும். ஓகே, செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சு சொன்னாலும் கோபம் வரும். அது மாட்டிக்கிட்டதால வர்ற கோபம். இட்ஸ் ஓகே, ஃபைன். ஐ எம் சோ சாரி அண்ட் தேங்க்யூ. குட்டி பிள்ளை, உங்க மிஸ்க்கும் சாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு வாங்க. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ வாகா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் என்ன? ஓகே மிஸ். சார் தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, பாய். போகலாம்டா ராஜா, போகலாம் வாங்க.
ஓ மை காட், பார்த்துக்கிட்டே இருக்காரு. கண்டுபிடிச்சிருவாரோ? மறுபடியும் பார்க்கறாரு. வாகா பாய் பாய். எப்பா, நல்ல சமயத்துல என்ன காப்பாத்தின. சுக்கி பக்கி, உன்னால இன்னும் நான் எவ்வளவு பொய் சொல்ல போறனோ. ஆனா கண்டுபிடிச்சிட்டாரு பாத்தியா? சமாளிச்சாச்சு பாத்தியா? எனக்கு என்னமோ அவர் கன்வின்ஸ் ஆகி போன மாதிரி தெரியல. ஏதோ யோசனையோடயே தான் போயிருக்காரு. ஏய் இரு இரு, ஆமா இப்ப நீ எதுக்கு இவர்கிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? உடனே அப்படியே பொங்காது என்ன? இப்ப அவரு நீங்க மோட்டிவ் வச்சுதான் வாக்கா கிட்ட பழகுறீங்கன்னு சொல்லவும் நான் சாரி சார், ஐ எம் சோ சாரி சார்னு குழஞ்சுக்கிட்டு நின்னேன்னு வை, அப்பதான் அது தப்பா போகும். இப்ப அவரை நான் திட்டி விட்டுட்டேனா இனிமேல் நான் இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க கூடாதுன்னு நினைப்பாரு. சிடு சிடுன்னு கோவமா இருக்கிற பொண்ணை யாருக்கு தான் பிடிக்கும்? நீ தானே சொன்ன அவர்கிட்ட இருந்து விலகியே இருன்னு. அவரும் என்ன திரும்பி பார்க்க மாட்டாரு, சரியா? எப்படி பார்த்தாலும் நீ சொல்றதுல ஒரு லாஜிக்கும் இல்ல, ரீசனிங்கும் இல்ல. இந்தா இப்போ உனக்கு என்ன? அவர்கிட்ட நான் பழகக்கூடாது, அவரும் என்கிட்ட பழகக்கூடாது, அதானே? அவர்கிட்ட நீ பழகுறது உனக்கு நல்லதே கிடையாது. ஆமா, அவர் என்கிட்ட பழகுறதுக்கு இப்ப வெயிட்டிங்ல இருக்காரு. போவியா? ஏதோ சரியில்லை, என்னமோ தப்பா இருக்கு சுக்கி. எல்லாம் சரியா தான் இருக்கு, எதுவும் தப்பா இல்ல. நீ வேலையை பாரு, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். அடங்காத சுக்கி. இந்த காளியா இருக்கான் பாத்தியா? நாளைக்கெல்லாம் கார் ஸ்கூல் வாசல்ல வந்து நின்ன உடனே சிக்னல் கொடுத்து ஹார்ன் அடிக்க சொல்லணும் அவனை. இன்னைக்கு மட்டும் அவன் அப்படி பண்ணி இருந்தான்னா இவர் என் பின்னாடி வந்து நின்றுட்டு இருந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் தேவையில்லாம மொக்க வாங்கி இருந்திருக்க மாட்டேன். அதான் காளியா வேலை பாக்குறது அவருக்கா உனக்கான்னு தெரியல. இதுல என்ன டவுட்? எங்களுக்கு தான். ஏய் இரு, என்னது உங்களுக்கா? ஆமா, அவருக்கு டிரைவர், எனக்கு ஸ்பை. ஏய் சுக்கி, கத்தாம வேலையை பாரு. ஷூ. சார். சொல்லுப்பா. இல்ல, ரொம்ப நேரமா என்னையவே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, எதுவும் சொல்ல வரீங்களா சார்? கார் பழகிடுச்சா? கைக்கு நல்லா வந்துருச்சு சார், காலையில இருந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. ஆமா, இந்த ஸ்கூல் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? என்னது இது? எதுக்கு இப்படி கேக்குறாரு? காளியா உஷாராரு. உங்களை தான்ப்பா. சார் என்னைய வா போனே கூப்பிடுங்க சார், வாங்க போங்கன்னு கூப்பிடுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரிப்பா, சொல்லு, தெரியுமா? சார் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரை தான் சார். மதுரையில் இருக்கிற எல்லா இடமும் எனக்கு தெரியும். அதெல்லாம் ஓகே. வாகா இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே சார், நல்லாவே தெரியுமே. அதான் எப்படி தெரியும்? ஐயோ செத்தே நானு. சுக்கிக்கு மட்டும் இது தெரிஞ்சது நீ கொன்றுவா. காளி. சார் எப்படி தெரியும் கேட்டேன். எப்படி தெரியும்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? உங்க பிள்ளைக்காகத்தானே நான் டிரைவர் வேலைக்கே சேர்ந்திருக்கேன். அது சார் காலையில அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவங்க சொன்னாங்க சார். அப்படியா? எப்போ பேசிட்டு இருந்தீங்க அம்மா கிட்ட? காலையில நான் வரும்போது நீங்க உள்ள இருந்தீங்க சார். அம்மா தான் என்னை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் குட்டி பிள்ளை எங்க படிக்கிறான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தேன், சொன்னாங்க. இப்ப அம்மாட்ட போய் காட்டுருவாரோ? அவங்க கிட்ட இதை பத்தி நான் பேசவே இல்லையே, கடவுளே, கண்டுபிடிச்சிருவாரோ? முத நாளே மாட்டிக்கிட்டமா. நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறாரு. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா ஒரு மனுஷன் எப்படித்தான் பொழைக்கிறது? குட்டி பிள்ளை, என்னப்பா? கேக் சாப்பிடுறீங்களாடா? வாங்கிட்டு போவோமா? தம்பி வேண்டாம். ஏன்பா, வேற ஏதாவது வாங்குவோமா? ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்குவோமா? வேண்டாம். ஏன்டா ராஜா, கேக்னா பிடிக்கும்ல உனக்கு? வேண்டாம்ப்பா. சரி அப்பா, அப்ப ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வரட்டுமா? இப்ப வீட்டுக்கு போய் பாட்டிக்கிட்ட சாப்பிடுங்க. சரியாப்பா? என்னாச்சு குட்டி பிள்ளைக்கு? ஒண்ணுமில்ல. என்னப்பா என்னாச்சு? தம்பி வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு தான்ப்பா போய்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்துட்டோம் சார். என்ன சொல்றீங்க தரகரே? ஆமா, பையன்கிட்ட பொண்ணு போட்டவ காட்டினேன். பார்த்ததுல இருந்து நான் பொண்ணு நேரா பார்த்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதமா இருக்காரு. மாப்பிள்ளை பையனுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணத்தை அடுத்த மாசமே வச்சுக்கிட்டாலும் தேவலாங்கிறாரு. அது சரி, நான் இங்க எந்திரிச்சு நடக்க முடியாம இருக்கேன், இங்க எங்க கல்யாணத்தை வைக்கிறது? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பாப்பாக்கு ஒரு நல்ல இடமா பாருங்க, எனக்கு கால் சரியாகி வீட்டுக்கு போனதும் மேற்கொண்டு கல்யாண வேலையை பாப்போம்னு சொன்னேன். திடீர்னு இன்னைக்கே மாப்பிள்ள வர்றாருன்னு சொன்னா இங்க வச்சு எப்படி பொண்ணு பாக்குறது? மேலும் பொண்ணு பாக்குற இடமா இது? மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு, நான் வேற என்ன செய்யறது? நான் தான் சொன்னேன்ல, பொண்ணு கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு இந்த காலத்துலன்னு. அதான் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா விடுவாங்களா மாப்பிள்ளக்காரங்க? அதுக்குன்னு ஒரு நல்ல காரியம் பேசும்போது ஒரு நல்ல இடத்துல வச்சு பேச வேண்டாமா? ஒரு வீட்டுல இல்லைன்னா ஒரு கோயில்ல இந்த மாதிரி தான் பேசணும். ஆஸ்பத்திரியில யாராவது இப்படி பேசுவாங்களா?
இங்க பாருங்க, நான் மாப்பிள்ளை பையன்கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். இந்த மாதிரி பொண்ணோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பெட்ல படுத்து கிடக்காரு, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு எதுனாலும் பேசணும் பார்க்கணும்னு. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, இப்படி அவர் பெட்ல படுத்து கிடக்காரு, நான் வந்து ஒரு பார்வை பார்க்கலாட்டி எப்படி அப்படின்னு கேக்குறாரு. அவர் எதுக்கு என்ன வந்து பார்க்கணும்? அதான் சொல்றேன்ல, பொண்ணு போட்டோவை காட்டின உடனே பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அவர் பொண்ணை பொண்டாட்டியா நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களா அப்ப மாமனாரா தானே நினைப்பாரு. தான் மாமனாருக்கு காலில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்காருங்கவும் பார்க்க வரணும்னு யாருனாலும் நினைக்கத்தானே செய்வாங்க. அப்படியா சொல்றீங்க? பின்ன வேற என்ன? பின்ன பையன் தங்கமான பையன், சம்பளம் 1.25 லட்சம் ரூபா வாங்குறாப்படி, நல்ல குடும்பம், பிக்கல் பிடுங்கல் இல்லாத குடும்பம், வீட்டுக்கு ஒத்த பையன் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம தேடி தேடி போனாலும் கிடைக்காது. நம்ம பிள்ளைய அங்க கட்டி கொடுத்துட்டோம்னா அவ காலத்துக்கும் நிம்மதியா இருப்பா. இன்னொரு விஷயம் காலுங்க, மாப்பிள்ளை பையன் ரொம்ப அமைதியான சுபாவம், எப்பவும் நல்ல சிரிச்ச முகமா இருப்பாரு. வேலையில ரொம்ப கெட்டிக்காரரு. இல்லாட்டி இந்த வயசுல 1.25 லட்சம் சம்பளம் வாங்க முடியுமா? வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். சரி, என்ன சொல்லுங்க, வர சொல்லவா? வர சொல்லலாம். இடம் ஹாஸ்பிட்டலா இருக்கேன்னு பாக்குறேன். சரி விடுங்க, அதுக்கு தான் அவர் காரணம் சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு நாள் நல்லலையே, நாளைக்கு வேணா வர சொல்றீங்களா? தாராளமா, நாளைக்கு வேணா காலையிலே வர சொல்லிடுறேன். பாப்பா எந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்? அவ எந்நேரம் இங்கதான் இருக்கா, குளிக்கிறதுக்கு வீட்டுக்கு போவா. மாப்பிள்ளை பையன் எந்நேரம் வர்றாருன்னு சொல்லுங்க, அந்நேரத்துக்கு வெண்ணிலாவே இங்க இருக்கிறாப்ல நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நல்லது. இப்ப மாப்பிள்ளை பையன் மட்டும்தான் நாளைக்கு வருவாரு. அவர் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போய் நல்லா குணமானதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வருவாங்க. சரியா? சரி சரி, சந்தோஷம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். இடம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு கமிஷனை கொஞ்சம் பார்த்து கொடுங்க. தாராளமா வாங்கிக்கோங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஆட்டும் வாங்க. இன்னும் பொண்ணை நேர்ல கூட பார்க்கல, அதுக்குள்ள என்ன மாமனாருன்னு நினைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு நேரா வந்து பார்க்கணும்னு நினைக்கிற இந்த மாப்பிள்ளை எங்க? என் பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு அப்புறம் அவளை வேண்டான்னு உதறிட்டு இப்ப வெளிநாட்டுல போய் இருக்கிற அவர் எங்க? எஸ் எஸ், ஆமா குமார், அதெல்லாம் நீயே பார்த்து முடிச்சிட வேண்டியதானே? ஆமாமா, நீயே பார்த்து முடிச்சிரு. முடிச்சு விடு குமார், முடிச்சு விடு. சரி, ஓகே, சரி வச்சிடறேன். வாகா குட்டி, என்னடா ரொம்ப நேரமா அப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையா? அவ்வளவு பெரிய பிள்ளையா போயிட்டீங்களா வாகா குட்டி? குட்டி பிள்ளை தங்கமானே, இங்க பாருங்கடா செல்லம். இவ்வளவு நேரம் பார்த்தானே, ஏன்பா என்னாச்சு? அப்பா மேல எதுவும் கோவமா? என்னடா ராஜா, அப்பா மேல என்ன கோவம்? இங்க வாங்க, இங்க வாட ராஜா. அப்பா எவ்வளவு கோவம் என் பிள்ளைக்கு. என்னப்பா, என்ன கோவம் அப்பா மேல? அச்சச்சோ, அதுக்குத்தான் வாகா குட்டி மத்தியானத்துல இருந்து அப்பா மேல ஒரு மாதிரி கோவமாவே இருக்காங்களா? அப்பா அப்பவே உன் மிஸ் கிட்ட சாரி கேட்டுட்டனே. எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க, என் கூட பால் விளையாடுவாங்க, கண்ணாமூச்சி எல்லாமே விளையாடுவாங்க. நல்ல ஃப்ரெண்ட். நீங்க திட்டிட்டீங்கப்பா. ஓகே ஓகே ஓகே, சாரிப்பா. உங்க மிஸ் கிட்ட அப்பா சாரி கேட்டுட்டனேப்பா. என் சுக்கி ஃப்ரெண்ட் பாவம்ப்பா, அவங்க முகமே ஒரு மாதிரியா போயிடுச்சு. என் பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியுதா? ஆமா, அவங்க எப்பவுமே என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. இன்னைக்கு தம்பி பாய் சொல்லும்போது அவங்க உம்முன்னு இருந்தாங்க. அப்புறம் தம்பி பாய் சொன்னதும் தான் சிரிச்சாங்க. நீங்க அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டீங்கல்லப்பா. சரிப்பா, தெரியாம சண்டை போட்டுட்டேன், அதுக்காக சாரி கேட்டுட்டேன்லடா வாகா. உன் முன்னாடி தானே கேட்டேன். குட்டி பிள்ளை, ஐயாவு சாப்பிட வாங்கய்யா. பாட்டி சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க, சாப்பிடுங்க. தம்பிக்கு வேணாம். மத்தியானமும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடலைன்னா எப்படி வளர முடியும்? மத்தியானமும் சாப்பிடலையா? ஏம்மா? எப்பா, நீ ஏதோ அவன் ஃப்ரெண்டை வஞ்சிட்டேயாம்ல. நீ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனதுல இருந்து அதே சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். அப்பா அன்னைக்கு ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டை திட்டாரு, எனக்கு ஒரே பப்பி சேமா போச்சு, அப்படி இப்படின்னு ஒரே புலம்பலு. சாப்பிட கூப்பிட்டதுக்கு நான் சாப்பிடவே மாட்டேன்னு ஒரே அடம். அப்புறமேட்டு சாயங்காலம் போல ஒரு டம்ளர் பாலை கொடுத்துதான் விளையாட விட்டேன். என்கிட்ட சொல்லவே இல்ல மத்தியானம் சாப்பிடலன்னு. நீயே சாப்பிடல, வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்க, உன்கிட்ட எப்படி சொல்றது? அது சரி, நானும் இவனும் ஒன்னா?
நீ பெரிய பிள்ளை, இவன் சின்ன பிள்ளை, அவ்வளவுதான். வயிறு எல்லாத்துக்கும் ஒன்று தான், எல்லாருக்கும் பசி எடுக்கத்தான் செய்யும். பாட்டி, அப்பாவுக்கு குமார் மாமா ஃப்ரெண்டு தானே. அப்பா ஃப்ரெண்ட் நான் என்னைக்காவது திட்டி இருக்கேனா? அப்பா மட்டும் என் ஃப்ரெண்ட் திட்டிட்டாங்க. ஏப்பா, அப்படி நீ யாரப்பா திட்டுன? இவன் கூட படிக்கிற பிள்ளைகளை போய் நீ எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்க? ஏம்மா அது வேற விஷயம்மா. என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட் இல்ல பாட்டி. அப்புறம் அம்மா நீங்க அந்த இட்லி என்கிட்ட கொடுங்க, நான் அவனுக்கு கொடுக்குறேன். இந்தா, நீயாச்சு உன் பிள்ளையாச்சு. வாகா குட்டி வாங்க, இவ்வளவு பிடிவாதம்னா பிடிக்க கூடாது, வாங்க சாப்பிடுங்க. அது சரி, எப்படி பிடிவாதம் பிடிக்கணும்னு அவன் கத்துக்கிட்டதே உன்கிட்ட இருந்து தானே. நான் ஒன்றும் சொல்லலப்பா, என்னை முறைக்காத. நீயாச்சு உன் பிள்ளையாச்சு. குட்டி பிள்ளை வாங்க, இங்க வாங்க சாப்பிடுங்க, வாங்க அப்பா ஊட்டி விடுறேன், வாங்க. பிடிவாதம் பிடிக்காத ராஜா, சாப்பிடுற விஷயத்துல பிடிவாதமே பிடிக்க கூடாது, சாப்பிட்டா தான் வளர முடியும். அம்பிக்கு வேண்டாம். இப்படியே பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் அப்பாவுக்கு கோபம் வந்துடும். எனக்கும் கோவம் வந்துடும். என் பட்டுல வாங்க ஒரு வாய் சாப்பிடுங்க, வாங்க. சரி, இப்போ தம்பி சாப்பிடணும்னா அப்பா என்ன செய்யணும்? என் ஃப்ரெண்ட் கிட்ட சாரி கேட்கணும். அதான் அப்பா அப்பவே சாரி கேட்டுட்டேன்லப்பா. இப்போ கேட்கணும். இப்போ எப்படி கேக்குறது? இப்போ நம்ம வீட்ல இருக்கோம், அவங்க வீட்ல இருப்பாங்க. நாளைக்கு வேணா ஸ்கூலுக்கு போனதும் நான் கேட்டுறேட்டா? முடியாது, இப்பவே கேட்கணும். அப்படியா? இப்போ எப்படிதான் சாரி கேக்குறது எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்க்கு ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணணுமா? அப்பா கிட்ட உன் ஃப்ரெண்ட் நம்பர் இல்ல. நான் தம்பி ஸ்கூல்ல இருக்கும்போது அப்பா அப்புறமா ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணுவீங்கல்லப்பா. அது அங்க ஆபீஸ் ரூம்ல இருக்கிற சாருக்கு பண்ணுவேன். அந்த சாருக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட் நம்பர் கேளுங்க. எது? சரி சரி, அழாத, இங்க வா. வாகா ராஜா, கண்ணுக்குட்டி இங்க பாருடா, அப்பாவை பாருடா தங்கம். அச்சச்சோ, அப்பா ஒன்னு திட்டலடா கண்ணா. இல்ல, இங்க வாங்க என் தங்கம், இங்க வாங்க. என் பிள்ளை இப்ப அழுகையை நிறுத்திட்டு சமத்தா சாப்பிடுவானா. நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு போனதும் வாகா மிஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட அப்பா சாரி கேட்டுருவானா. நம்பர் இல்லப்பா, உங்க சார் கிட்ட போன் போட்டு உங்க மிஸ் நம்பரை கொடுங்கன்னு கேட்டா அது நல்லா இருக்காது. அதையும் அப்பா நான் கேட்டா அது நல்லாவே இருக்காது. மணி என்ன ஆகுது பாத்தீங்களா? அவங்க ஒரு கேர்ள், இந்நேரத்துக்கு அவங்களுக்கு அப்பா போன் பண்ணா அவங்கள பத்தி என்ன நினைப்பாங்க? இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா தான் பேசுறீங்க. இந்நேரத்துக்கு போன் பண்ணா நல்லா இருக்காதுடா தங்கம், நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நல்லா இருக்குமா? உனக்கு நல்லா தான் இருக்கும். சரி தம்பி, முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போன் பண்ணலாம். சரிப்பா, பண்றேன். நீ முதல்ல அழுகை நிறுத்து, மறுபடியும் ஃபீவர் வந்துட போகுது. அழுதா காரியம் சாதிக்கலான்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க உன் டார்லிங் மாதிரி. வாகா, அப்பா டயல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ அழுகை நிறுத்த போறியா இல்லையா? இந்த வயசுக்கு இவ்ளோ பிடிவாதம்லாம் ஆகாதுடா குட்டி. எடுப்பாங்க, நீ முதல்ல அழுகை நிறுத்து. சுகி, இங்க பாரு, இந்த வருஷம் டர்ன் ஓவர். ஏய், என்ன மேலே பார்த்து பல்ல கட்டிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு ஸ்கூல்ல நானும் அவரும் சண்டை போட்டப்போ வாகா குட்டி பார்க்கணும், என்னைய சமாதானப்படுத்துறான். சுக்கி சுக்கி அப்படின்னு. எனக்கு ஒரே சிரிப்பு. அவர் முன்னாடி சிரிச்சிடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். பாரு, அந்த குட்டி பிள்ளைக்கு தான் என் மேல எவ்வளோ பாசம். சின்ன பிள்ளைங்க எப்பவுமே ஈஸியா பாசம் வச்சிருவாங்க. தன் மேல யார் பாசம் காட்டுறாங்களோ அவங்கள ஈஸியா நம்பவும் செஞ்சிருவாங்க. அதே மாதிரி தான் வாகாவும் உன்னை ரொம்ப நம்புறான். நம்பட்டும், நான் என்ன அவனுக்கு கெடுதலா செய்ய போறேன்? என் உயிரே அவனுக்காக தான்டா. என்னோட காதல் இன்னொரு பொண்ணுக்கு சொந்தமானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், வெளியே வந்துகிட்டும் இருக்கேன். ஆனா வாகா குட்டியோட அன்பு முழுக்க முழுக்க எனக்கு மட்டுமே சொந்தம்.
நான் கூட இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே போய் நம்ம தலையிடக்கூடாது, அவங்க லைஃபுக்குள்ளே தலையிடக்கூடாதுன்னு கொஞ்சம் அடக்கி தான் வாசிச்சேன். ஆனால் வாகா குட்டிக்கு அம்மா இல்லைன்னு எப்போ தெரிஞ்சதோ அப்போ நான் வாழ்கிறதே வாகா குட்டிக்காகத்தான்னு முடிவு பண்ணிட்டேன். இதை நீ இல்லை, வாகா குட்டியோட அப்பா நினச்சாலும் மாற்ற முடியாது. உனக்கு கிறுக்கு ரொம்ப முத்தி போச்சு. இங்கே வா, வந்து ஸ்கூல் டேர்ன் அவரை பாரு. அதெல்லாம் நீ பார்த்துக்கோ. ஸ்கூலோட எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும். ஏற்கனவே நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கே. இருந்தாலும் புதுசாக ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சரி, அது என்னன்னு நீயே அப்போ பாரு, உனக்கு தான் அதெல்லாம் தெரியும். சரி சரி, நம்ம பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ஒரு டூர் போகலாமா? டூரா? எங்கே போகிறது? எல்லாம் சின்ன பிள்ளைங்க. அவங்களையெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போனால் அங்கே வச்சு கட்டி வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் அப்பா இது வரைக்கும் அந்த வேலையெல்லாம் பண்ணினதே கிடையாது. அப்பா வயசானவர், அவர் லெவலுக்கு அவர் அவ்வளவுதான் யோசிப்பாரு. நம்ம புதுசாக இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணணும். அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சமாவது சேர்ஃபுல்லாக இருக்கும். சரி, டூர் எங்கே கூட்டிகிட்டு போகிறது? இங்கே நம்ம மதுரைக்குள்ளே சுற்றி பார்க்கறதுக்கு இடமா இல்லை. எல்லா குழந்தைங்களும் மதுரையை சுற்றி பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம மதுரையிலேயே டூர் பிளான் பண்ணலாம். ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு பிளான் பண்ணலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ப்ரீகேஜியிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மொத்தம் 8 வாரம் ஆகுமா? 2 மாதத்துக்குள்ளே அழகாக முடிச்சிடலாம் இந்த டூரை. வெரி குட் ஐடியா. உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வச்சது வீண் போகலை. அப்படியே மூக்கில் குத்திடுறேன். இந்நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறது? காளியாவா இருக்கும், இல்லைன்னா ஆச்சியா இருக்கும். ஆமாம், ஆச்சி பக்கத்து வீட்டில் இருந்து உனக்கு என்னைக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு சவுண்டு கொடுத்தாலே போதும், இங்கே கேட்கும். காளியா எதுக்கு இந்நேரத்துக்கு கால் பண்ணுறான்? ஏய் அவருடா. இவர் எதுக்கு இந்நேரத்துக்கு கால் பண்ணுறாரு சுக்கி? எனக்கு என்னடா தெரியும், அட்டன் பண்ணி பேசு. ஹலோ. ஹலோ சார், நான் வாகாவோட அப்பா பேசுகிறேன். சொல்லுங்க சார், என்ன நேரத்தில்? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். கால் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? கொன்றுவேன், அமைதியாரு. என்னன்னு கேளுடா. என்ன சார் எதுவும் ப்ராப்ளமா? நோ நோ நோ, பெரிய ப்ராப்ளம்னு ஒன்றும் இல்லை. ஆனால் இதை எப்படி கேட்குறதுன்னு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மியா. இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேளுங்க. இல்லை, வாகா அவங்க டீச்சர்கிட்ட பேசணுங்கிறான். அவங்களோட நம்பர் கிடைக்குமா ப்ளீஸ்? குடு, என்னோட பர்சனல் நம்பரை கொடுக்காத. நான் ஸ்கூலில் சேர்றதுக்காக நம்ம ஒரு சிம் வாங்கணும்ல, அந்த நம்பரை கொடு. சார், எக்ஸ்கியூஸ் மீ. சார் ப்ளீஸ் தப்பாக நினைக்காதீங்க, பையன் பேசணுங்கிறான். தரேன் சார், நோட் பண்ணிக்கோங்க. 98. 1 செகண்ட். சார், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடட்டா? பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ சார். வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல சார்? நோ நோ நோ, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. பட் பையன் ரொம்ப அடம் பிடிக்கிறான், சாப்பிடவே மாட்டேங்கிறான். டீச்சர்கிட்ட பேசியே ஆகணுங்கிறான். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இருக்கட்டும் சார், பரவாயில்ல. அப்புறம் இந்நேரத்துக்கு கால் பண்ணா அவங்க ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்கல்ல? அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க சார், அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களும் வாகாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுல, அதான். ஆஹா, அவங்க பக்கத்தில் தானே சார் இருக்காங்க? இது பக்கத்துலையா? இல்லை, டோன்ட் மிஸ்டேக் மீ. ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடான்னு கேட்டேன். அது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பாங்க சார். நான் வீடெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கல. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வச்சிடுறேன் சார். ஓகே சார். சுக்கி, அவருக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளை பற்றி. சேச்சே, அப்படிலாம் இருக்காது. அவர் யதார்த்தமாக தான் கேட்டிருப்பாரு. பக்கத்தில் தான் இருக்காங்களான்னு கேட்குறாரு. அதான் சொன்னார்ல, ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் வீடான்னு கேட்டேன்னு. சரி, உனக்கு கால் பண்ணுவாரு, பார்த்து பேசு. எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒன்றும் சரியா படலை. உனக்கு ஒன்றும் சரியா படாது. பாத்தியா, என் குட்டி பிள்ளை என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்கான். கால் பண்ணுவாரு, கால் பண்ண உடனே அட்டன் பண்ணிடக்கூடாது. அப்புறம் டவுட் வந்துடும். நம்ம ஒரு 2 ரிங் போனதுக்கு அப்புறம் தான் அட்டன் பண்ணணும். சுக்கி, ராஜு வாடா, வேலை முடிஞ்சதா? முடிஞ்சது. சுக்கி, இன்னைக்கு நான் மாட்டை பார்த்தேன் தெரியுமா? என்னதுடா? காலையில் இன்னைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு கார் சாவி எடுத்துட்டு காரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக இருந்தேன். அவர் வாகாவை கூட்டிகிட்டு வந்து காரில் ஏறிட்டு ஸ்கூலுக்கு போங்கன்னாரு. நான் நேராக நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன். சரி. என்ன சரி? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலை தெரியுமா? கரெக்டாக இங்கே கொண்டு வந்து நிறுத்துறீங்க அப்படிங்கிறாரு. ஐயோ, நான் மதுரைக்காரன் தானே, எனக்குலாம் மதுரையில் இருக்கிற எல்லா இடமும் தெரியும்னு சொல்லி சமாளித்தேன். அப்புறம் அவர் கேட்குறாரு, வாகா இங்கே தான் படிக்கிறான்னு நான் சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி கரெக்டாக இந்த ஸ்கூலில் கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னு கேட்குறாரு. என்னடா சொல்லி சமாளிச்ச? காலையில் அம்மா கிட்ட சாவி வாங்கும்போது அம்மா கிட்ட கேட்டேன் சார், அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்.
நம்பினாரா அத? அதெல்லாம் நம்பிட்டாரு. எனக்கு என்னமோ நம்ம 3 பேரும் அவர்கிட்ட ஒரு நாளைக்கு தொக்க மாட்ட போறோம்னு நினைக்கிறேன். மாட்ட மாட்டோம். அப்படியே மாட்டினாலும் அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. எனக்கு இன்னும் ஃபோன் வரல. எனக்கு அந்த கவலை தான் பெருசா இருக்கு. உனக்கு உன் கவலை. அப்புறம் காளியா, நாளைக்கு நீ அவங்க வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சுக்கி, என்ன பண்ணணும்? சிட்டு 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 பாப்பா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவியா? அது என்னன்னா, நாளைக்கு காளியா கூட நீ ஒரு இடத்துக்கு போகணும். அங்க என் குட்டி பிள்ளை இருப்பான். அவனுக்கு நீ பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். அவன் கூட விளையாடணும். சரியா? சமத்து குட்டி, என் சிட்டு பாப்பா. உன்ன மாதிரியே என் வாகா குட்டியும் சமத்து பிள்ளை. நீ அவன்கிட்ட விளையாடும் போது அவனை கொத்தி கித்தி வச்சிடாத. சரியா? அவன் குட்டி பிள்ளை, அவனுக்கு வலிக்கும். சமத்து பிள்ளையா, அவன் கூட பேசி பேசி விளையாடணும். வாகா அப்படின்னு சொல்ல பழகணும். சரியா? அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று. அப்புறமா உன் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுவான். சரியாடா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீ அங்க போய் அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என் பேரை மட்டும் சொல்லிடவே கூடாது. சரியா? ஆமா, சொல்லிடக்கூடாது. என்ன? நான் தான் உன்னை அங்க அனுப்புனேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. காளியா வாங்கி கொடுத்ததாவே இருக்கணும். சமத்து சிட்டு பாப்பா. அப்புறம் நீ என்ன விட்டுட்டு இருக்க போறேன்னு நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நீ என்கிட்ட இருக்கிறதும் ஒண்ணுதான், அவங்கிட்ட இருக்கிறதும் ஒண்ணுதான். சரியா? சரி, நீ இப்ப போய் தூங்கு. நாளைக்கு காலையில 8 மணிக்கு காலையா கிளம்பிடுவான். அவன் கூட நீயும் வாகா குட்டி வீட்டுக்கு போகணும். சரியா? குட் சிட்டு பாப்பா. போய் தூங்கு போ. ராஜு, இன்னும் ஃபோன் வரல அவர்கிட்ட இருந்து. எனக்கு உன்னை கொல்லணும் போல ஆத்திரமா வருது. எதுக்குடா? நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு தான் பதில் அப்பவே சொன்னனே. எனக்கு இன்னும் ஃபோன் வரல பாரு அவர்கிட்ட இருந்து. நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. சுக்கி கோச்சுக்கிட்டு போறான். இவன் கோபமெல்லாம் 5 நிமிஷத்துக்கு தாங்காது. போனை வச்சுட்டு போயிட்டான் பாரு. எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு போகையில. சரி, எதுக்கு கோவம்? இப்ப போனை கொடுக்க போவேல, அவங்கிட்டே கேளு. சரி, அப்படின்னா நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரட்டா அவனை? ஆமா, கூட்டிட்டு வா. மணி 8:15 தான் ஆகுது. இன்னும் சாப்பிட்டுருக்க வேற மாட்டான். நான் இட்லி ஊத்தி வச்சிருக்கேன், சாப்பிடலாம். போ, கூட்டிட்டு வா. ஆச்சி ஏதோ இடியாப்பம் வச்சு வச்சிருக்காங்களாம். வாசல்ல நின்றுட்டு இருந்தாங்க, கேட்டேன். அப்படின்னா நம்ம 2 பேரும் அங்க போயிருவோமா? இட்லி ஆச்சி கிட்ட கொடுத்துருவோம், இடியாப்பத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். அதுதான் சரி. வா, கிளம்பு. என்னப்பா, சாப்பிடாமலே தூங்கிட்டானா? ஆமாம்மா, அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்தான், அப்படியே தூங்கிட்டான். இப்போ என்ன பண்றது? சாப்பிடல மத்தியானமும். சாயங்காலம் ஒரு கிளாஸ் பால் குடிச்சதோட சரி. சரிம்மா, நீங்க இதை கொண்டு போய் ஹாட் பேக்ல வச்சிருங்க. கொஞ்சம் பால் காய்ச்சி ஃபிளாஸ்க்ல ஊத்தி என்கிட்ட கொடுத்துருங்க. இவன் நைட்டு முழிச்சான்னு நான் கொடுத்துக்கிறேன். சரிப்பா. அடிக்கடி இப்படி அழுது அழுது தூங்குறதே வழக்கமா போச்சு இவனுக்கு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் பால் மட்டும் ஃபிளாஸ்க்ல ஊத்தி எடுத்துட்டு வந்துருங்க. எப்படியும் இப்ப தூங்கினான்னா ஒரு 11 மணி போல மொழிப்பான். நான் அப்ப பாத்துக்கிறேன். சரிப்பா, சரி. ஃபோன் பண்ணுங்க, நம்பர் வாங்குங்கன்னு ஒரே அடம் பிடிச்சு நம்பர் வாங்கிட்டு பேசுறதுக்குள்ள தூங்கியாச்சு. வாங்க வாங்க தம்பி, வாங்க. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? இந்த பாக்குறீங்கல்ல, இருக்கேன். சரியா போயிடும் அங்கிள், கவலைப்படாதீங்க. சரிங்க. தம்பி தான் நான் சொன்ன மாப்பிள்ள, பேரு வினோத். என்னை பத்தி எல்லாம் சொன்னாரா அங்கிள்? சொன்னாரு. ஆனா ஹாஸ்பிட்டல்ல வச்சே பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க. எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும், உடனே சொல்லிடலான்னு பார்த்தேன். நான் உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்க பொண்ணு இருந்தாங்கன்னா பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். மற்றபடி வேற எந்த எண்ணமும் இல்லை. தரகர் சொன்னாரு என் பொண்ணு இப்போ வந்துருவா. ஓகே, வரட்டும், பதறாம வரட்டும். என்ன சார், பையன் எப்படி? நல்லா பேசுறாரு. நல்லா பேசுவாரு, நல்ல குணம். நீங்க கவலையே பட வேண்டாம். சரி, பொண்ணுக்கு பிடிக்கட்டும். இந்த பாப்பாவே வந்துருச்சு. வாங்க. யாருப்பா இவங்க? நம்ம தரகர்கிட்ட உனக்கு மாப்பிள்ள பார்க்க சொல்லிக்கிட்டு இருந்தேன்லம்மா அப்பா. ஆமாப்பா. இவர் தாம்மா மாப்பிள்ள, உன்னை பார்க்க வந்திருக்காரு. பொண்ணு போட்டோவை விட நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சொல்லிருங்க. எப்படியும் இந்த விஷயம் எம்கேக்கு தெரியத்தான் போகுது. அவர் உடனே கிளம்பி வரத்தான் போறாரு. அப்பாக்கு அதுக்கப்புறம் இருக்கு.
என் வெண்ணிலாவை எப்படி வேற யாருக்கும் கட்டி கொடுக்கலான்னு சண்டை போட போறாரு. என்னம்மா சொல்ற? அப்பா இங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சாப்பா இப்படியெல்லாம் பேசுறது கேக்குறது. அப்பாவுக்கு இந்த மாதிரின்னு சொன்னாரு தரகர் அங்கிள். நான் சரி அப்பாவை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்பாவை கேர் எடுத்து பாக்குறதுக்காக வந்ததுக்கு தேங்க்ஸுங்க. இட்ஸ் ஓகே. பை த பை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னன்னு? ஒரு நிமிஷம். ஏதோ ஃபாரின் நம்பர் மாதிரி தெரியுது. ஃபாரின் காலா? பேசுங்க. உங்களுக்கு ஃபாரின்ல யாரும் ஃப்ரெண்ட் இருக்காங்களா என்ன? இல்லையே, எனக்கு அப்படி யாரும் இல்லையே. அப்படின்னா இது அவர்தான், அவரே தான். அதானே, என்ன வேற ஒருத்தர் பொண்ணு பார்க்க வர்றாருன்னு தெரிஞ்சா எம்கே சும்மா இருப்பாரா? ஹலோ, ஹாய் மிஸ்டர் வினோத், திஸ் இஸ் எம்கே ஃப்ரம் யூகே.